ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஹையர் செகண்டரி காமர்ஸ் குரூப் பற்றி பார்க்கலாம். 10வது வகுப்பு முடித்த மாணவர்களை பொறுத்தவரை காமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு புது பாடப்பிரிவு. மீதமுள்ள பாடப்பிரிவுகள் எல்லாம் அவங்க ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான். ஆனால் வணிகவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய காமர்ஸ் அவங்க புதுசாக படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அதனாலேயே மாணவர்கள் பலருக்கும் இந்த சப்ஜெக்ட் பற்றிய ஒரு சரியான புரிதல் இருக்க வாய்ப்பில்லை. சயின்ஸு கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினாலேயோ அல்லது குடும்பத்திலேயோ நண்பர்கள் வட்டத்திலேயோ யாரோ காமர்ஸ் படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்திலேயோ அல்லது யாரோ காமர்ஸ் படித்தா சிஏ படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கங்கிற காரணத்தினாலேயோ காமர்ஸ் குரூப்பை எடுத்திருப்பாங்க. இல்லைனா பேங்க்கில் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை மனசில் வச்சுட்டு காமர்ஸ் குரூப்பை எடுக்க வருவாங்க. என்னங்க சார் சொல்கிறீங்க, காமர்ஸ் படித்தா பேங்க்கில் வேலை கிடைக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. இதில் இருக்கக்கூடிய தவறான கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கமாக பிறகு சொல்கிறேன். காமர்ஸ் படித்தா நமக்கு என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். சாதாரணமாக பலவிதமான தொழில்துறைகள் அல்லது இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எடுத்துக்காட்டாக கட்டுமானத்துறை, மீடியா, நுகர்வோர், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லுதல், ரியல் எஸ்டேட்டு, எரிசக்தி துறை, அங்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு துறை தான் காமர்ஸ். அங்கே எல்லாமே கணக்கர்கள், அதாவது அக்கௌண்டன்ட்ஸு, அவங்களுக்கு மேலே மேலாளர்கள் அல்லது மேனேஜர்ஸ் தேவைப்படுறாங்க. காமர்ஸ் படித்தா எங்கே போனாலும் வேலை கிடைக்கும், அதாவது பணம் பட்டுவாடா தொடர்பான எல்லா இடங்களிலும் அக்கௌண்டண்ட் வேலை வாய்ப்பு இருக்குது. அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு மருத்துவமனையானாலும் டாக்டர், நர்ஸ் போன்றவங்கள வேலை செஞ்சாலும் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பதற்கும் அக்கௌண்ட் பார்ப்பதற்கும் அக்கௌண்டண்ட்டுகளும் அதே மாதிரி மேனேஜர்ஸும் தேவைப்படுறாங்க. காமர்ஸ் படித்த ஒரு மாணவனுக்கு என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு துறைகளிலும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அக்கௌண்டண்ட் அல்லது கணக்கர், ஆடிட்டர், தணிக்கை செய்பவர், கன்சல்டண்ட்டு, கம்பெனி செக்ரட்டரி, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, சேல்ஸ் அனலிஸ்ட்டு, ப்ரொஃபஸர், ஸ்டாக் புரோக்கர், எக்கனாமிஸ்ட்டு, டேக்ஸ் அக்கௌண்டண்ட்டு, ஃபினான்ஸ் அனலிஸ்ட்டு போன்ற பல விதமான தொழில்கள் இந்த ஒவ்வொரு துறையிலும் காத்துக்கிட்டு இருக்கு. பேங்க்கில் காமர்ஸ் படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான கருத்து. பேங்க்கில் ஒரு கிளர்க்காகவோ அல்லது ப்ரொபேஷனரி ஆஃபீஸராகவோ வரணும்னு சொன்னால் அதற்கும் காமர்ஸுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கும் இதில் வரலாம். ஆனால் பேங்க்கில் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு போன்ற போஸ்ட்டுகளுக்கு மட்டும் காமர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு பண்ணினவங்க வருவாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் பிகாம் கோஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. அது மட்டும்தான் பிகாம்லேருந்து பேங்குக்கு வரக்கூடிய ஒரு முன்னுரிமைன்னு வச்சுக்கலாம். இனி இந்த காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய வணிகவியல் படிப்பதற்கு என்னென்னலாம் திறன்கள் இருந்தால் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மேத்தமேட்டிக்கல் ஸ்கில், இந்த தரவுகளை அனலைஸ் பண்ணக்கூடிய அனாலிட்டிக்கல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில். கண்டிப்பாக தரவுகளை எல்லாம் மேனுவலாக பார்க்க போகிறதில்ல, கணினியை பயன்படுத்தி தான் பல செயல்பாடுகளும் நடக்கும். அதனால் கணினியை பயன்படுத்தக்கூடிய திறன், இதற்கு மேலே புதிய விஷயங்களை கற்பதற்கான ஆயத்த நிலை அல்லது வில்லிங்னஸ் டு லேர்னும் இந்த காமர்ஸ் படிப்பதற்கு மிக உறுதுணையாக இருக்கும். இனி காமர்ஸ் குரூப்பை +2க்கு எடுத்து படிக்கிறோன்னு சொன்னால் அதில் சாதாரணமாகவே காமர்ஸ் அல்லது பிஸ்னஸ் ஸ்டடீஸு, அக்கௌண்டன்ஸு, எக்கனாமிக்ஸு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்திருக்கும். இது போக 4வதாக ஒரு சப்ஜெக்டை நம்ம படிப்போம். அது மேத்தமேட்டிக்ஸு அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதில் ஏதாவது ஒரு பாடத்தை நம்ம எடுத்து படிப்போம். இதில் மேத்தமேட்டிக்ஸ் படிப்பது சிறந்தது. மேற்கல்வி அல்லது சிஏ படிக்கணும்
அல்லது பெரிய லெவலுக்கு நம்ம போகணும்னு நினச்சா மேத்தமேட்டிக்ஸ் எடுப்பது தான் சாலச்சிறந்தது. ஆனால் எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் வராது, எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸு கூட காமர்ஸு கூட படிக்கிறதுக்கு உகந்த ஒரு சப்ஜெக்ட் தான். இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கூட படிக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் +2ல் படித்ததுனால பெரிய பிரயோஜனம் இருக்காது. ஒரு சப்ஜெக்ட் 4வது சப்ஜெக்டை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக படிச்சுக்கலாம், அவ்வளோதான். மேத்தமேட்டிக்ஸ் படிப்பதற்கு பதிலாக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சுக்கலாம். காமர்ஸ் படித்த ஒருவர் +2க்கு பிறகு 2 துறைகளுக்கு செல்லலாம். ஒன்று அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்ஸு, 2 அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். முதல்ல அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் பற்றி பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸு 2 விதமான கோர்ஸுகள் இருக்குது. ஒன்று சார்ட்டர்டு கோர்சஸ்ஸு, 2வது கிராஜுவேஷன் கோர்சஸ். சார்ட்டர்டு கோர்சஸ் அப்படின்னா என்ன? சார்ட்டர்டு அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி. இந்த கோர்ஸுகளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த 3 கோர்ஸுமே ரெகுலர் காலேஜ் கிடையாது. பார்லிமெண்டரி ஸ்பெஷல் ஆக்டின் படி உருவாக்கப்பட்ட கோர்ஸுகள் தான் இவை. இந்த 3மே 3 வெவ்வேறு விதமான கோர்ஸுகள். ஆனாலும் சிஏ சிஎம்ஏ இது 2 ஒரே பேட்டர்னில் இருக்குது. 2மே அக்கௌண்டிங் தொடர்பான கோர்ஸுகள் தான். சிஏ ஒரு கம்பெனியில் டே டு டே அப்டேட்ஸை பார்க்குறது, ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷன், எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேஷன், ஒரு பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, இது போல் வேலைகளை எல்லாம் சிஏ படித்தவங்க செய்வாங்க. வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்ஏக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது கூடவே நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு சிஏ தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் டேக்ஸ் கால்குலேஷன், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், இந்த மாதிரியான சேவைகளுக்கு அதிக டிமாண்ட் இருக்குது. இதுலேயே ப்ரொடக்ஷன் லைன் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் சிஎம்ஏ அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் இந்த கோர்ஸினுடைய ஸ்கோப்பை மட்டும் மனசில் வச்சுட்டு இந்த கோர்ஸுகளை எடுக்காதீங்க. அக்கௌண்டிங் பற்றின ஒரு தெளிவான புரிதலும் வேலை செய்வதற்கான உறுதித்தன்மையும் இருந்தால் மட்டும், ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தால் மட்டும் சிஏ அல்லது சிஎம்ஏக்கு போங்க. இல்லைன்னா நிறைய பேர் சிஏ படிக்கிறேன்னு சொல்லிட்டு காலத்தை வீணடித்து அதை முடிக்க முடியாமல் திணறதை பார்க்க. கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு அப்படிங்கக்கூடிய வேலை அதில் அக்கௌண்டிங் கிடையாது, பெரும்பாலும் சட்டம் தொடர்பான செயல்பாடுகளாக இருக்கும். ஒரு கம்பெனியினுடைய பொதுக்குழுவை கூட்டுறது அல்லது ஒரு தர்க்கமான ஒரு விஷயத்துக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது, ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம்பிளுக்கு பார்ட்னர்ஷிப் டீடு ப்ரிப்பேர் பண்ணுறது, இது மாதிரியான வேலைகளுக்கு ஒரு கம்பெனி செக்ரட்டரி இருப்பார். 10 கோடி ரூபாய்க்கு மேலே கேபிட்டல் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுக்கும் ஒரு கம்பெனி செக்ரட்டரி நியமிக்கணும் அப்படின்னு சொல்கிறது சட்டம். அதனால் கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. +2 காமர்ஸ் படித்ததுக்கு பிறகு மேற்கல்வி வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஒன்றும், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் 2வது வாய்ப்பாக எடுக்கலாம். அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார்ட்டர்டு கோர்சஸும் கிராஜுவேஷன் கோர்சஸும் இருக்குது. சார்ட்டர்டு கோர்சஸில் சார்ட்டர்டு அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ், கம்பெனி செக்ரட்டரி, இந்த 3 விதமான கோர்ஸுகள் இருக்குது. இதில் சிஏ சிஎம்ஏ இது 2ம் ஒரே போல அமைப்பை கொண்டவை. இதில் 3 ஸ்டெப் இருக்கும். ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட்டு, ஃபைனல் அப்படிங்கக்கூடிய 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனால் கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம், ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராம் அப்படின்னு 3 நிலையில் எக்ஸாம் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். இந்த 3 கோர்ஸுமே சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், இந்த 3 கோர்ஸுமே ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சென்று படிக்கக்கூடிய கோர்சஸ் அல்ல, தேர்வுகள் மட்டும் நடத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு இதற்கான பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் நிறைய வந்துருச்சு. இனி இதற்கு இணையாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஏசிசிஏ, அதே மாதிரி சிஎம்ஏ, சிபிஏ, சிஐஎம்ஏ, சிஎஃப்ஏ போன்ற கோர்சஸ் எல்லாம் யூகே, யூஎஸ் போன்ற நாடுகளில் இருக்குது. இனி கிராஜுவேஷன் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மெயினாக பிகாம், எம்காம், பேச்சுலர் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பிகாம், மாஸ்டர் டிகிரி, எம்காம். பிகாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகாம்லேயே பல வெரைட்டிஸ் இருக்குது. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 வருஷத்துக்கான கோர்ஸு. +2 பாஸ் ஆனதுக்கு பிறகு நாம் படிக்கக்கூடிய கோர்ஸு. இனி பிகாம் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிகாம்லேயே சில ப்ரொஃபஷ்னல் ஏரியாஸையும் சேர்த்து பிகாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போன்ற கோர்சஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. இது சில கல்லூரிகளில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. பிகாம் ஹானர்ஸ் என்று சொல்லக்கூடிய கோர்சஸில் அதிகப்படியான பாட பகுதிகளை சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. இது மாதிரியான கோர்ஸுகளுக்கெல்லாம் எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னா பல விதமான தேர்வுகளை நடத்துகிறாங்க. அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இருக்குது. +2 மார்க், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ, இந்த மாதிரியெல்லாம் வச்சு சிறந்த மாணவர்களை மட்டும் தேர்வு செய்யக்கூடிய சிறந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இதுக்கு எவ்வளவுங்க சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாய் முதல் 2.5 லட்சம் ரூபாய் வரை ஃபீஸ் வாங்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இந்தியாவிலேயே தலை சிறந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதெல்லாம் இந்த பிகாம் டிகிரியை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. சிசி ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ், ஹிந்து காலேஜ், லேடி ஸ்ரீராம் காலேஜ் ஃபார் உமன், கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஹன்ஸ்ராஜ் காலேஜ், லயோலா காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், ராம்ஜாஸ் காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, கிரோரி மால் காலேஜ், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் காமர்ஸ், நர்சி மோஞ்சி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இவையெல்லாம் பிகாம் டிகிரியை சிறந்த முறையில் வழங்கக்கூடிய தேசிய அளவிலான பிரசித்தி பெற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ். சார் எனக்கு அக்கௌண்ட்ஸ் அல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இதில் தான் விருப்பம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிகாம் படிக்கிறதுக்கு பதிலாக பிபிஏ படிக்கலாம். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நான் எம்பிஏ போகலாமா இல்லை சிஏ போகலாமா டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிகாம் சேருவதே சிறப்பானது. நான் மேனேஜ்மெண்ட் லெவலில் தான் போக போகிறேன், எம்பிஏ தான் படிக்க போகிறேன்னு உறுதியாக இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் பிபிஏ கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பிகாம் படிக்கலாமா பிபிஏ படிக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா இந்தியாவிலேயே மிக சிறந்த நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான், IIM என்று அழைக்கப்படக்கூடிய நிறுவனங்கள். 2 விதமான பிளான்ஸ் இருக்குது. பிளான் ஏ எப்படின்னு கேட்டிங்கன்னா +2 முடித்ததும் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய IPM கோர்ஸ் படிக்கலாம். இனி பிளான் பி, நாம் டிகிரி படித்ததுக்கப்புறம் பிகாம் அல்லது எனி டிகிரி, இதற்கு பிகாம் தான் படிக்கணும்னு கிடையாது, எனி டிகிரி, அது பிடெக்கோ பிஇ அல்லது MBBS அல்லது BSc எந்த டிகிரி படித்தாலும் சரி அதற்கு பிறகு நீங்கள் MBA டிகிரிக்கு போய் சேர முடியும். இதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இனி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய IPM கோர்ஸை ஆஃபர் பண்ணக்கூடிய 5 IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIM இண்டோர், IIM ரோட்டாக், IIM ராஞ்சி, IIM ஜம்மு, IIM புத்கயா. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ட்ரன்ஸ் பேசிஸில் IPM கோர்ஸுக்கான அட்மிஷன் நடக்குது. இங்கிருந்து வெளிவரக்கூடிய மாணவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் சேலரியோட வேலை வாய்ப்பு பெறாங்க. MBA படிக்கிறதுக்கு சிறந்த நிறுவனங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் தான் சிறந்தது. அதுல கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல PGPM அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. NIT கேலிக்கட் இருக்கு, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி கொச்சி கேம்பஸில் இருக்குது, அங்கே MBA இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் கிடைக்கிது. கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் MBA இருக்குது. அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியினுடைய மலப்புரம் கேம்பஸில் இருக்குது. கேரளா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராவல் அண்ட் டூரிசம் ஸ்டடீஸ் இன்ஸ்டிடியூஷனில் ட்ராவல் அண்ட் டூரிசம் படிக்கலாம். குஃபோஸுங்கிற இன்ஸ்டிடியூஷனில் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். கேரளா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் திருவனந்தபுரத்துலையும் படிக்கலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா காசர்கோடு இருக்குது, அங்கே படிக்கலாம். கேரளா அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி திருசூரில் இருக்குது, அங்கே அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்ற கோர்ஸை படிக்கலாம். இது போக அனைத்து யூனிவர்சிட்டிஸ்லையும் உங்களுக்கு MBA படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் CUET பேஸ் பண்ணி அட்மிஷன் பெற்று நல்ல சிறந்த கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பான வேறு துறை அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உலகளாவ நல்ல சம்பளத்துடன் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதற்கு நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி என்ற
நிறுவனம் மிக பிரசித்தி பெற்றது. NCHMCT ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுல குவாலிஃபை பண்ணினீங்கன்னா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற கூடிய ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க படிக்கலாம். இதற்கு தேவையான கல்வி தகுதி அப்படின்னு சொன்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் இங்கிலீஷும் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அவ்வளோதான். இது காமர்ஸ் மட்டுமல்ல, எந்த குரூப்பு படிச்சிருந்தாலும் இங்கிலீஷை ஒரு மொழியாக தேர்வு செஞ்சு படிச்சிருந்தா இந்த NCHMCT ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். அதன் வாயிலாக பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராமை தேர்வு செய்து படிக்கலாம். இதே போல குறைந்த கால அளவில் படிச்சு உடனடியாக வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு சில டிப்ளமோ கோர்சஸ் படிச்சு கூட இந்த காமர்ஸ் துறையில வேலை வாய்ப்பை பெறலாம். இப்போ கோஆபரேட்டிவ் செக்டார்ல வேலை வேணும் அப்படின்னு சொன்னா JDCன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் டிப்ளமோ இன் கோஆபரேஷன் அப்படிங்கிற கோர்ஸை படிக்கலாம். அதே மாதிரி ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேஷன் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸை படிச்சும் சீக்கிரமாகவே வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை பெறலாம். ICAI CA படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்தக்கூடிய சில எக்ஸாம்ஸ் இருக்கு. அக்கவுண்டிங் டெக்னீஷியன் கோர்ஸ் ATC அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி சர்டிபிகேட் இன் அக்கவுண்டிங் டெக்னீஷியன்ஸ் CATங்கிற கோர்ஸ் இருக்கு. சர்டிபிகேட் இன் அக்கவுண்டிங் டெக்னீஷியன்ஸ் கோர்ஸை படிக்கிறவங்களுக்கு CAல ஃபர்ஸ்ட் லெவலாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் கோர்ஸை நீங்க தவிர்க்க முடியும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு சிரமமான பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் இந்த CAT பரீட்சை எழுதும்போது எழுத வேண்டிய தேவையில்லை. இப்பொழுது பல நிறுவனங்களும் அந்த ஃபவுண்டேஷன் பேப்பரை எழுதுவதற்கு பதிலாக CAT கோர்ஸுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு CAT முடிஞ்ச உடனே அடுத்த லெவலுக்கு போவதற்கான வழிவகைகளை தான் செய்யறாங்க. அப்படித்தான் CA பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பலரும் அந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்திக்கிறாங்க. இது போக குலாத்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் நடத்தக்கூடிய PG DS GST என்ற கோர்ஸ் மிக பயனுள்ளதாக இருக்கிறது. இன்று எல்லாமே GST என்ற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸின் குடை கீழ் வந்ததுக்கு பிறகு இவர்களுடைய தேவை வெகுவாக அதிகரித்துள்ளது. எனவே PG டிப்ளமோ இன் GST என்ற கோர்ஸை குலாத்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் நடத்துகிறது. இந்த கோர்ஸையும் படித்து உடனடியாக வேலைவாய்ப்புகளை பெறலாம். இனி கம்ப்யூட்டரைஸ்டு அக்கவுண்டிங் செய்யக்கூடிய நபர்களினுடைய தேவைகள் இருப்பதால அது குறுகிய கால கோர்ஸுகளை டேலி, DAC, ஆரக்கிள், SAP FICO போன்ற கோர்சஸை முறையாக பயின்று உடனடியாக வேலை வாய்ப்புகளையும் பெறலாம். இது போக காமர்ஸ் படிச்சுட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியும் உங்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். காமர்ஸ்லேயே டீச்சர் ஆகிறதுக்காக ஆசிரியர் பணியை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வழிவகைகள் இருக்குது. +2 முடித்ததுக்கு பிறகு காமர்ஸில் +2 முடித்ததுக்கு பிறகு டீச்சர் ட்ரைனிங் அல்லது டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் என்ற கோர்ஸை படிச்சுட்டும் நம்ம டீச்சர் ஆகலாம். அல்லது உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர் ஆகணும்னு சொன்னால் BA அல்லது BSc B.Ed முடிச்சுட்டு ஆசிரியராக முடியும் இல்லையா, அதுலேயும் ஆசிரியராகலாம். இதில் சிலருக்கு மட்டும் சிரமங்கள் இருக்குது, சில மாநிலங்களில் சிக்கல் இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு பாருங்கள். ஹையர் செகண்டரிக்கு MCOM படிச்சுட்டு B.Ed மற்றும் அதனுடைய டெட் அல்லது செட் தேர்வை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஆசிரியராக அமரலாம். கல்லூரிக்கு போனோம், MCOM படிச்சுட்டு UGCயினுடைய நெட் தேர்வை கிளியர் பண்ணிவிட்டு அங்கே விரிவுரையாளராகலாம் அல்லது PhD முடிச்சுட்டு விரிவுரையாளராக பணியாற்றலாம். மேலும் சிறந்த கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தகவல் பெற்று வாழ்க்கை சிறக்க ஸ்டடி அண்ட் கரியர் அப்டேட்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள்.